சரசு சமையல். இன்னைக்கு அரவக்குறிச்சியில இருந்து திருவாரூர் அக்கா வந்திருக்காங்க. அக்கா வந்தாவே ஏதாவது ஸ்பெஷல் தான். அதுவும் இந்த வெயில் காலத்துல அக்கா வந்து நமக்கு எல்லாருக்கும் வடகம் போடுறது தான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறாங்க. அக்கா இன்னைக்கு என்ன வடகம் செய்யலாம்? இடியாப்ப வடகம் செய்யலாம். இடியாப்ப வடகம் சூப்பர். அக்கா வந்து இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இடியாப்ப வடகம் செஞ்சு காட்ட போறாங்க. ஆமா ஆமா, அது செஞ்சோம்னா நல்லா சின்ன சின்னதா அப்படி ஊதும்போது நல்லா அழகா இடியாப்பாட்டு பொரிச்சோம்னா புசு 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 வரும், நல்லா வரும். இடியாப்பம் வடகம் செய்யறதுக்கு நம்ம மாவு எப்படி அரைச்சிருக்கோம்னு சொல்லிடுங்க. மாவு வந்து இப்போ நம்ம ஒண்ணு இதுக்கு ஒன்றும் பெருசா கிடையாது. கொஞ்சம் ஒரு படி அரிசி 1 கிலோ அரிசினா ஒரு 50 சவரிசி போட்டு நம்ம பச்சை அரிசியா இருந்தாலும் சரி, புழுங்கரிசியா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கழுவி போட்டு நல்லா காய வச்சு அரைச்சிட்டு வந்து மாவு வச்சுக்கலாம். 1க்கு 2 தண்ணி கொதிக்க வச்சு, எந்த அரிசியா இருந்தாலும். இன்னைக்கு நான் பச்சரிசி களைஞ்சி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேங்க. 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் ஜவ்வரிசி அக்கா சொன்ன அளவுல தான் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ அக்கா எல்லாம் ரெடி பண்ண போறாங்க, நம்ம பார்க்கலாம். ஆமா, வடகத்துக்கு மாவெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். கரைச்சிடலாமாக்கா? சரிங்கக்கா. போட்டு கரைச்சு ஊத்திடுவோம். பாலிமா வரமாவை போட்டு கிளறும். சரிங்கக்கா. புரியுதா? சரிங்கக்கா. போட்டு கிளறும். இந்த பாதியை மட்டும் சேர்த்துக்கிறீங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இந்த மாவை இதை வரமாவை போட்டு கிளறிக்கலாம். சரிங்க. 1/2 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கீங்க. தண்ணி பத்தலைன்னா நமக்கு தேவைப்படுற அளவுக்கு, ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் புளியறதுக்கு. அதனால நமக்கு வேணுங்கிற அளவுக்கு எப்படி இருக்குது நம்ம கையில் பார்த்துக்கிட்டு கூட கொஞ்சம் தண்ணி இது பண்ணிக்கலாம். சரிங்க. இப்போ 1 கிலோ நம்ம மாவு அரைச்சிருக்கிறோம் இல்லைப்பா? சரிங்க. 1 கிலோ மாவுக்கு இந்த உப்பு. சரிங்க. இப்போ அரைச்ச மாவை தண்ணி ஊற்றி கரைக்கிறீங்க என்னங்கக்கா? ஆமாப்பா, கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறத அட்டி விழுவாமல் இருக்கும். சரிங்க. சரிங்க. அதுக்காக தண்ணி ஓரளவுக்கு இட்லி மாவு பார்த்து கரைக்கணுமாங்கக்கா? பறக்கலாம். நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் அப்பப்போ தண்ணி இது பண்ணி சுடு தண்ணி வந்து வச்சிருந்தோம் ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டி விழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த வேலை. அந்த கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறோம் இல்லையா? சரிங்க. அது கொதிக்குது. இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு மாவு கரைச்சிருக்கோம். சரிங்கக்கா. இப்போ கரைச்சிருக்கிறோமா, உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டோம். கொஞ்சம் கெட்டியாகவே கரைச்சிக்கிட்டீங்க. ஆமாம். இப்போ கொதிக்கும் தண்ணி, கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது பாரு. கொதிக்கும் போது இந்த மாவை ஊற்றி அப்படியே கிளறிக்கிட்டே வரணும். சரிக்கா. இந்த மாவை இப்படி ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும்ப்பா. நான் ஊற்றுட்டா நீங்களே ஊற்றி? இல்லை, நானே ஊற்றிடுவேன். ஊற்ற கிளறிக்கணும் என்னங்கக்கா? ஆமாம், கட்டி இல்லாமல் இருக்கும். அப்போத்த குக்கர்லேயே கிளறீங்க என்னங்கக்கா? ஆமாம், இது ஈஸியான வேலை. இப்போ எல்லாத்துக்குமே, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியான வேலை இந்த வேலை. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் என்னங்கக்கா? எல்லாத்தையும் ஊற்றிடுவா? ஊற்றி தண்ணி இதுக்கெல்லாம் அளவெல்லாம் கிடையாது ஏங்கக்கா? ஆமாம், நம்ம சௌகரியம் இது. ஆனால் கெட்டியாக கிளறணும். ஆமாம், கிளறதுல தான் இருக்குது. சரிங்கக்கா. இப்போ ஏங்கக்கா நீங்கள் வரமாவு கூட போடுறீங்க? மாவு போட்டால் கெட்டியாக வரும்போது பிடித்தமாக இருக்கும் புளியறதுக்கு. சரி சரி சரி. வடகம் புளியறும் இல்லையா? இப்படி போட்டோம்னு வச்சுக்கோ, அது கொஞ்சம் குழகுழன்னு இருக்கும். அப்படி இருந்ததுன்னா மரமாவை போட்டு கிளறணும்னா மாவு நல்லா கெட்டியாக வந்துடும். சரி சரி சரிங்கக்கா. புளியறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்கக்கா. பாதி மாவு வரமாவு எடுத்து வச்சது எல்லாமே கொட்டிட்டீங்க? நல்லா கொட்டியாச்சு. இப்படித்தான் கட்டி இல்லாமல் கிளறுவோம். இதுதான் வேலையே இது. அக்காவும் நல்லா இழுத்து கிளறுனாங்க. ஆனாலும் அக்காவால் முடியல. இப்போ எங்கள் மாப்பிள்ளை இடையில வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ எங்கள் மாப்பிள்ளை தான் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு தானே செய்கிறாங்க, அதனால் உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அக்கா இப்போ உங்கள் மருமகனும் நீங்களும் சேர்ந்து மாவு கிளறிட்டீங்க ஒரு வழியா? என்னால முடியல, வயசாயிடுச்சு, அதனால கை கிளற முடியல. என் மருமகனே சித்த கிளற சொன்னேன். சரிங்கக்கா. கிளறி கொடுத்துருச்சு. மாவு பார்த்தா எப்படி அப்படியே இப்படி இருக்கு, கையில ஒட்டாம வந்துருக்கு. ஒட்டாம இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். சரி, இது கிளறிட்டு இப்ப இது இப்படி போட்டு நல்லா இப்படி மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். சரிங்கக்கா. ஆஃப் பண்ணிட்டு வெயிட்டா போட்டு விட்டு மூடிடணும். அப்படி ஆஃப் பண்ணிடணும். அப்படி. சரிங்கக்கா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் இது இருக்கும். அவ்வளோதான், அடுப்பெல்லாம் எரிய வேண்டியதில்லை. சரிங்கக்கா. இப்போ வெயிட் போட்டீங்க. இதுக்கு பச்சை மிளகாய் சீரகம் இதெல்லாம் ஒன்றும் அது போட்டால் அந்த சின்ன ஓட்டை இருக்குல்லப்பா, அதை அடைக்கி இடியாப்பத்தில் அடைக்கி. நீ என்னத்தை எப்படி நீ புழுது ஊற்றினாலும் அது கொஞ்சம் அடைக்கி.
அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். சரிங்க. இது எலுமிச்சம்பழத்தை மட்டும் தண்ணியாக புழிஞ்சு மாவை எடுத்து நம்ம அடுத்த குண்டால் ஓடுறோம் இல்லையா, அப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றி புழிஞ்சு விட்டு நல்லா கிளறிடணும். சரிங்க. கிளறிட்டு நல்லா உருட்டி அதில் அந்த அச்சல் போட்டு கணக்காக புழிஞ்சு விட்டோம்னா நல்லா வந்து வெள்ளை விடையே புசு 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 புசுன்னு இருக்கும். சரிங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். குழந்தைகளும் ஆசையாக சாப்பிட்றதுப்பா. சரிங்க. 15 நிமிஷம் அப்படியே வெயிட் வந்தால் போதும். சரிங்க. சரி சொல்லுங்கக்கா. 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்கக்கா. குக்கர் திறக்கலாம். சூப்பருங்கக்கா. நல்லா கெட்டியா இருக்கு. இந்த மாவை என்ன பண்றோம், ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டுக்கிறோம். பாத்திரம் நல்ல பாத்திரமா எடுத்து இது மாதிரி எல்லாம் வச்சுக்கணும். சரிங்கக்கா. மாவு பத்தி எவ்வளவு கெட்டியா இருக்குதுன்னு. நல்ல கெட்டியா இருக்குங்கக்கா. தண்ணி நினைச்சிட்டு தொட்டு பார்த்தா கையில கொஞ்சம் கூட ஒட்டலிங்கக்கா. ஒட்டாது. ஒட்டினா அப்புறம் மாவு புளியறது கஷ்டமா போயிரும்ல. சரிங்கக்கா. அடியிலையும் பிடிக்காது இல்லையா? பிடிக்கல. இப்போ மாவும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வச்சுன்னா மாவு நல்லா வெந்து போயிடும். சரிங்கக்கா. இதுவுமே நல்ல ஐடியா தான்க்கா. பாதி மாவை தண்ணியில் கரைச்சி ஊற்றி பாதி மாவு வர மாவை போட்டு கிளறினோடனே நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கெட்டியாக நல்லா இருக்கு. கொஞ்சம் கிளற கஷ்டம் இல்லாமல் கிளறிக்கலாம். நம்ம கெட்டி பாத்திரம் வேணுங்கிறதுக்காக குக்கரில் வச்சுக்கிட்டோம். அடியிலே பிடிக்காது பாரு மாவு. கொஞ்சம் கூட பிடிக்கலிங்கக்கா. இந்த பெலூன்ஸ் பழத்தை என்ன பண்ணுறோம் தெரியுமா? சரிங்கக்கா. சரி, இப்படி புரிஞ்சுட்டு வரலாம். கொட்டை இருந்தாலும் அதில் நின்றும் இல்லையா? கொட்டையா தூசி இது ஒன்றும் இருக்காது. சரிங்கக்கா. அவ்வளோ. இப்போ இந்த அளவு மாவுக்கு இன்னைக்கு 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கேன்க்கா. ஆமாம். நல்லா கிளறிக்கிறோம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டு. ஏன்னா எலுமிச்சம்பழம் எல்லா பக்கம் பிடிக்கணும் இல்லையா? சரிங்கக்கா. இப்போ நம்ம வெயிட் போட்டு தம் போடுறதுலயே நல்ல மாவு வெந்து போயிருது என்னக்கா? நல்லா புடிங்கி. எப்படி வருது பார்க்குறியா? சூப்பருங்கக்கா. ஓ, அருமையாக வந்திருக்குங்கக்கா. இந்த இடியாப்பமா ஆவியில் வேக வச்சா கூட நல்லா தான் இருக்க மாட்டேருக்கேங்க்கா. போய் புழிஞ்சு விட்டுலாமாங்க்கா? இப்போ ஈர துணி நனைச்சி போட்டுக்கிறேன் என்னங்கக்கா. ஆமாம், போ. அப்பனே முருகா கடவுளே. எது செஞ்சாலும் சாமி வேண்டிடுறது என்ன? முருகா நல்லபடியாக வத்தல் அமைஞ்சுக்கோப்பா. பொறுமையாக கிட்ட கிட்ட அழகாக புளியறீங்கக்கா. அப்படி புரிஞ்சா தான் இடம் அது வேணும்ல. சூப்பராக புளியறீங்க. அக்கா வயசுக்கு அக்கா நின்றுக்கிட்டே புளியறீங்க. நான் உங்களுக்கு உட்காந்துட்டு போட்டு தரேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நானும் உட்காந்து உட்காந்துக்கிறீங்களா? ஆமாம். இந்த பக்கம் வந்து உட்காந்தீங்கன்னா நான் அப்படியே போட்டு தரேன். அக்காவோட பக்குவமே தனி தாங்க. அக்கா உங்கள் பக்குவமெல்லாம் எங்களுக்குலாம் வரணும். வந்துடும். அப்படியே எடுக்கும் போதே பாருங்க, அல்வா மாதிரி கையில் ஒட்டாமல் வருதுங்கக்கா. அது ஒட்டாது. மாவு ஒட்டினா சூசு இருப்போம். மொத்தம் இருக்காது. கொஞ்சம் நேரம் நான் மாவு போட்டு கொடுத்தேன். அக்கா பிழிஞ்சாங்க. இப்போ எங்கள் சம்மந்தி கொஞ்சம் மாவு போட்டு கொடுக்குறாங்க. அக்கா புழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. என்னங்கக்கா? ஆமாப்பா. 2 பேர்த்தையும் டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். அக்கா ஒரே மாதிரி ஒன்று போல் சுற்றுறீங்க என்னங்கக்கா? முறுக்கச்சிலேயே ஓம்படியாச்சில் தான் பிழிஞ்சாங்க. எங்களோட இடியாப்ப கட்டையில் பிழிஞ்சு பார்க்கலான்னு பிழிஞ்சோம். அதுலேயும் ரொம்ப நல்லா வந்துச்சுங்க. இப்போ ஒரு கட்டிலுக்கு புழிஞ்சு முடிச்சிட்டிங்க? அது முடிச்சு வச்சாச்சு. இடியாப்பம் முடிஞ்சாச்சு. ஒரு கட்டில் பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க இடியாப்பச்சிலேயே. இப்போ அடுத்ததாக முறுக்கச்சில் கொஞ்சோண்டு பிழிகிறாங்க அக்கா. முடிக்கிற நேரத்துக்கு அக்காவுக்கு ஹெல்ப்புக்கு எங்கள் பொண்ணும் கொஞ்சம் நேரம் வந்தாங்க. அரவக்குறிச்சியிலேருந்து வந்து எங்களுக்கு இடியாப்ப உலகம் கொடுத்துட்டீங்க. உடம்பு வச்சுருக்குது. எடுத்து 3 நாளைக்கு காய விட்டு அப்படியே எடுத்து தண்ணி தொளிச்சு இப்படி போட்டு தண்ணி இப்படி தொளிச்சு விட்டீங்கன்னா படப்படலாம் வந்துடும். சரி, எடுத்து 2 நாளைக்கு காய வச்சு நல்லா முறுமுறு காய வச்சு எடுத்து போட்டு ஒரு நாளைக்கு வத்தலை வறுத்து பார்த்துட்டு சரி எப்படி இருக்குன்னு மக்களும் தான் சொல்லணும். உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல. எங்கள் சம்மந்தி வீடும் சொன்ன உடனே அக்காவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சொன்னா போதும் இன்னைக்கு திருவாரூர் அக்கா செஞ்ச வடகை வெயில்ல காயுதுங்க. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து உங்களுக்கு பொரிச்சும் காட்டுறேன். அக்கா சரிடா, ரொம்ப நன்றிங்கக்கா. நீங்க வாங்க, நம்ம சேனலுக்கு அப்பப்போ நிறைய பேர் உங்களை தான் கேட்டுட்டே இருக்காங்க.
வந்து நிறைய செஞ்சு காட்டுங்க. நானும் வரேன். நீ வர மாட்டேங்கிற எங்க சரியா இருக்குது. வரேன். சரி, நான் கண்டிப்பா வரேன்க்கா. சாசு போட்டாங்க வார்த்தை மறுவார்த்தை கிடையாது. சரிங்கக்கா. சரி, போயிட்டு சாசு நினைக்கிறேன் தங்கச்சி நினைக்கிறேன். சரிங்கக்கா. தங்கச்சி தானே. கண்டிப்பாக்கா. சரிக்கா. சரிங்கக்கா. டாட்டா. அக்கா செஞ்ச இடியாப்ப வடகம் எல்லாமே இப்போ வெயிலில் வச்சாச்சுங்க. இது நல்லா காஞ்சு வரட்டும் பார்க்கலாம். திருவாரூர் அக்கா செஞ்ச இடியாப்ப வடகம் இப்போ நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. இனி நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒத்தொத்தையாக எடுக்கிறதுக்குமே நல்லா வந்துச்சு. வெயிலில் நல்லா காய வச்சு இந்த மாதிரி ஒரு தூக்கில் அல்லது ஒரு சம்படத்தில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கும் அப்படியே இருக்குங்க. நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து பொரிச்சுக்கலாம். வடகம் பொரிக்கும்போது எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அடுப்பை நல்லா குறைச்சிட்டு தான் வடகத்தை சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக எடுக்கணுங்க. வடகத்தை எண்ணெயில் சேர்ந்த உடனே இந்த மாதிரி கரண்டியால் ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதுங்க, ஈஸியாக பொரிஞ்சு வந்துடும். வெரைட்டி ரைஸ்க்கு, பருப்பு சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். திருவாரூர் அக்கா செஞ்ச இடியாப்ப வடகம் ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. எங்கள் பொண்ணு, எங்கள் ஆதிரா எல்லாருமே சாப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. நல்லா காஞ்சிருச்சு. வெயிலில் வந்து 2 நாள் வச்சுட்டேங்க. உப்பு எல்லாமே ரொம்ப திட்டமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இங்கே முறுக்கு வச்சு ஸ்டார் வச்சு போட்டுமே செய்யலாங்க. திருவாரூர் அக்கா செஞ்சு ரொம்ப நல்லாலாம் போகுமாங்க. ரொம்ப அருமையாக செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அக்காவுக்கும் நான் இனிமேல் தான் ஃபோன் பண்ணி பேச போகிறேங்க. இந்த சம்மரில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. தேங்க்யூ.